ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷ்னரி விசஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரேடிங்கில் வந்து ஒரு மேஜராக ரெண்டு ஸ்டைலாக பிரிக்கலாம். சரிங்களா? நம்ம ட்ரேடர் வந்து எல்லா ட்ரேடருமே வந்து ஒரே மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ ரெண்டு கேட்டகரியை நம்ம பிரிக்கலாம், ட்ரேடர்ஸையும் அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலையும். அதில் வந்து டிஸ்கிரிஷ்னரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, எது பெட்டரு, எது எது வந்து நமக்கு எந்த மாதிரி விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorstamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ், நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய ட்ரேடரோட சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோம். அந்த ரெண்டு பெரிய ட்ரேடரோட இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் கூட நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்றேன். ஒருத்தர் வந்து ஒருத்தரோட அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் நம்ம பற்றி அனலைஸ் பண்ண போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த நாலேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து அவங்களோட அரசியல் தனிப்பட்ட விஷயம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அண்டு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே விட்டுறேன். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்த லேர்ன் பண்ண போகிறோம். அந்த லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஈவன் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இருக்கணும்னா கூட அவங்ககிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணால் தான் முடியும். ஸோ அதான் என்னோட கான்செப்ட். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோரெக்ஸ் ட்ரேடர். அதாவது வந்து இவர் எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் மெயினாக இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொன்னால் கரன்சி மார்க்கெட், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது. அந்த கரன்சியை வச்சு அந்த கரன்சியோட வேல்யூஷன் வந்து அந்த நாட்டுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த நாட்டுடைய எக்கனாமியை பொறுத்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இவரோட ஃபேமஸான ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்டை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணது. சரிங்களா? பிரிட்டன் வந்து முதல் ஃபோரெக்ஸ் வந்து நம்ம வெளியே வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது இதை பற்றின ஒரு பெரிய டாபிக் இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் பவுண்டை வந்து இவர் வந்து ஷார்ட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து சம்பாதிச்சார் ஒரே மாதத்தில். அது வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் அன்னு சொல்லி ஒரு ட்ரேடரோட மத்தியில் மத்தியிலையும் பேசக்கூடிய ஒரு அளவுக்கு பெரிய ட்ரேடிங். அதுக்கடுத்து ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து தாய்பாட், அதாவது தாய்லாண்டோட கரன்சியை வந்து தாய்பாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாய்பாத்தை வந்து அதே மாதிரி ஷார்ட் செல்லிங் பண்ணி சம்பாரிச்சிருக்காரு. ஸோ இது 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 வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இதில் ஒரு ஃபேமஸான ரெண்டு ட்ரேடிங்னா இது ரெண்டும். இவர் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் $40 பில்லியன் நெட்ஒர்த் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு $20-30 பில்லியன் வந்து ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் சொல்லி இவரே ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனில் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஆன ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஏன்னா அது வந்து நிறைய நாட்டில் நிறைய குழப்பங்களை உருவாக்குறதுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அரசியலுக்குள்ளே போகாதனால நம்ம அந்த விஷயத்தை பார்க்கல. ஸோ இப்போ இவரோட ட்ரேடிங் பிரின்சிபல் என்ன, இவர் எதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மெயினாக ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, எதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ். அதாவது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், உலக அரசியல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது, அந்த ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதோட ப்ராப்ளம் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வச்சு அந்த நாட்டுக்குள்ளே எந்த இண்டஸ்ட்ரி, எந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி கரன்சியை வந்து பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, அந்த நாட்டுடைய கரன்சி ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது. அதுக்கடுத்து மேக்ரோ எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்னா எக்கனாமிக்ஸில் வந்து ரெண்டு மேஜர் பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா ஒரு டாப் டவுன் அப்ரோச். அது வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆர்பிஐ மாதிரியான சென்ட்ரல் பேங்க் அங்கே மேலிருந்து
அவங்க எடுக்கிற நடவடிக்கையினால கீழே இருக்கிற சாதாரண மக்கள் வரைக்கும் அந்த பாலிசிஸு அந்த ஈவெண்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட், சென்ட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன்ஸு, இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே தான் வரும். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorstamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு கம்பெனியை பற்றி படிக்கிறதா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷனு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பிரின்சிபலை வச்சு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் சிஸ்டமே வந்து ரன் ஆகுது. அதோட என்னைக்கு இருந்தாலும் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னவோ அதை தான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஷார்ட் டேர்மில் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து பிரின்சிபலில் வச்சும் ட்ரேட் பண்ணுறாங்க. டிசிஷன் மேக்கிங் வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசி லூப் ஹோல்ஸு, அதாவது கவர்மெண்ட் பாலிசி கிரியேட் பண்ணாங்கன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வச்சு அதை ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணலாம். மார்க்கெட் பிஹேவியர்ஸ், அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து சைக்காலஜிக்கலாக தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட் பிஹேவியர்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்பிட்ராஜ்னால் என்ன தெரியும்? ஒரு மார்க்கெட்டுக்கும் இன்னொரு மார்க்கெட்டுக்கும் இருக்கிற மிஸ்ப்ரைசிங், அதே மாதிரி ஒரு அசட்டுக்கும் இன்னொரு அசட்டுக்கும் இருக்கிற மிஸ்ப்ரைசிங்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கடுத்து வேல்யூ இன்வெஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து வாரன் பஃபெட்டோட டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. இவர் வந்து இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குளோபல் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். இது வந்து பேக் டெஸ்டிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? எதுவுமே வந்து பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்க முடியாது இவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ட்ரேடிங் டைப் எல்லாமே ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது அப்படி தான் ஒர்க் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் வந்து அதுக்கு வந்து பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் எல்லாம் தேவையில்லை. கவர்மெண்ட் ஒரு தப்பான பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது என்ன ஆகும், அந்த பாலிசி என்ன ரியாக்ஷன் கொடுக்குங்கிறது எக்கனாமிக்ஸுங்கிறது அது இயற்கையிலேயே அப்படி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் பேக் டெஸ்டிங் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சிருந்தா ஓகே. அதே மாதிரி அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அல்காரிதம்ஸ், ஈவன் வாரன் பஃபெட்டா அல்காரிதமிக் ட்ரேடிங்லாம் போக கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்க அந்த 2 டாபிக் உள்ளே வர மாட்டாங்க. ஸோ அதனால் இவரோட ட்ரேடிங் பிரின்சிபல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இந்த ஜிம் சைமன்ஸ் யார் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக் ப்ரொஃபஸர். இவர் வந்து கிட்டத்தட்ட $20-25 பில்லியன் மேலே சம்பாரிச்சிருக்காரு. இவர் வந்து டோட்டலாக வந்து அவருக்கு ஆப்போசிட், அதாவது வந்து இவர் ஜார்ஜ் சோரோஸோட டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இவர் வந்து ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள். அவரோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு இவரோட ட்ரேடிங் ஸ்டைல் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். இவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸரு, குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்னா என்னென்னா, நம்ம இந்த எக்கனாமிக்ஸு, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸு, கவர்மெண்ட் பாலிசி, ஜியோ பாலிட்டிக்ஸ் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை ஸ்டடி பண்ணி பாஸ்ட் ப்ரைஸில் என்ன நடந்திருக்குது, அந்த ப்ரைஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத அந்த ரிப்பீட்டட் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இது முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான டைப் ஆஃப் ட்ரேடிங். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறது, கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது, இது வந்து டெய்லி ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு நடுவில் அது என்ன இருக்குது, ரிப்பீட்டடாக நமக்கு என்ன சொல்ல வருது. அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது, ஒரு பிரேக் டவுன் நடக்கும்போது, அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் வந்து ஓவர் பாட் ஜோனுக்கோ ஓவர் சோல்டு ஜோனுக்கோ போகும்போது, ஸ்டொக்காஸ்டிக்ங்கிறது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அப்போது அது ஒரு ரிப்பீட்டட் பிஹேவியரை நம்ம கொடுக்குது. அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை மட்டும் ஸ்டடி பண்ணி அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கிரியேட் பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ட்ரேடிங் ஸ்டைல் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இந்த கம்ப்ளீட்டாக டேட்டா ஓரியன்ட் அப்ரோச் அப்படிங்கிறத வந்து இவர் பண்ணது. ஓகேங்களா? இவர் ஜிம் சைமன்ஸ் இவர் பேர். இவரை பற்றி நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே தெரியும். அதுக்கடுத்து இப்போ இவங்க 2 பேர்த்தோட ட்ரேடிங் ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு பேர் என்ன அப்படின்னா, இவர் ஜார்ஜ் சோரோஸ் பண்ணுறது வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் ஸ்டைல்.
இவர் வந்து ஜிம் சைமன்ஸ் பண்ணுறது சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும். இந்த மாதிரியான நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் நமக்கு அவங்கள பிரித்து பார்க்க தெரியாது எப்படிங்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது எது பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுலேயுமே எதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து திங்க் பண்ண முடியும். ஸோ இவங்க 2 பேருமே பில்லியனர்ஸ் தான். அதனால் வந்து இதில் பெருசு சிறுசுங்கிற கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்னா என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கிரிஷனரின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸு நம்ம வச்சு பார்க்குறது எல்லாமே டிஸ்கிரிஷனரி தான். இப்போ வந்து நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் எங்கே முடிஞ்சுதுன்னு அது அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து டிசிஷன் எடுத்தால் டிஸ்கிரிஷனரி. அப்புறம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ், ஃபண்டமெண்டல் வேல்யூஷன், அதாவது வந்து ஒரு கம்பெனி வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குதா, அண்டர் வேல்யூடு இருக்கா, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பார்த்து நம்ம பண்ணாலும் டிஸ்கிரிஷனரி தான். ப்ரைஸ் ஆக்ஷனும் டிஸ்கிரிஷனரி தான், ஏன்னா அதுவும் டைமுக்கு மாறும். நம்ம ஏற்கனவே அந்தந்த டைமுக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுவோம். அதே மாதிரி எக்கனாமிக் பாலிசி, இப்போ வந்து பட்ஜெட் போடுறாங்க, எக்கனாமிக் பாலிசியில் வந்து கவர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி ஈவெண்ட் ட்ரைவனாக ட்ரேட் பண்ணுறதும் உங்களுக்கு டிஸ்கிரிஷனரி தான். ஈவெண்ட் ட்ரைவன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மெர்ஜ் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து இன்னும் வேல்யூ கிரியேஷன் அதிகமாகும். அப்போது அதுக்குண்டான வேல்யூஷன் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ணிச்சுன்னா அதில் என்ன வேல்யூ கிரியேட் ஆகும், ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து ட்ரேட் பண்ணாலும், இல்லை நியூஸ் பேஸ்டாக ட்ரேட் பண்ணாலோ, இல்லை வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்க போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் எல்லாமே ஈவெண்ட் ட்ரைவன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மிஸ்பிஹேவியர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாலும் டிஸ்கிரிஷனரி தான். என்ன மாதிரினா அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஃபினான்ஷியல் மிஸ்பிஹேவியர் இருக்குதுங்கிறதுக்காக தான் ஷார்ட் செல்லிங் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடந்தது, ஹவுசிங் மார்க்கெட் கிரைசிஸு. அந்த ஹவுசிங் மார்க்கெட் கிரைசிஸில் நடந்தப்போ அந்த மாதிரியான கிரைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபினான்ஷியல் மிஸ்பிஹேவியர்னால தான் நடக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ஸ், அதாவது இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருக்கோங்க, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. இதை நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhsக்கு மேலே கோல்டாகவே 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஏன்னா இப்போது ஃபண்டமெண்டல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிளியராகவே தெரியும் என்ன நடக்க போகுது கோல்டு மார்க்கெட்டில் அப்படின்னு. ஏன்னா எப்போ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா குளோபலாக அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகணும், மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிற சுச்சுவேஷன், வார் சுச்சுவேஷன், பேங்கிங் கிரைசிஸ், பணமே வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது கோல்டு மார்க்கெட் ரொம்ப அதிகமாக போயிடும். ஏன்னா கடைசிக்கு சேஃபஸ்ட் ஜோன் வந்து அதுதான். நீங்கள் பணத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து கோல்டை பீட் பண்ணவே முடியாது, கோல்டு மட்டும்தான் பணத்துக்கு ஆல்டர்னேட்டிவ். கிரிப்டோ கரன்சியெல்லாம் வந்து 2வது தான், சரிங்களா? அதில் பல பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்ணுறோம்னா அதுவும் டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் தான். ஸோ ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டிங்கும் வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் தான். அதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் அக்யூர் பண்ணிவிட்டு அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சீட்டை வாங்கி அதில் வந்து கம்பெனியோட டிசிஷன் மேக்கிங்கில் தலையிட்டு அவங்க கம்பெனியை வந்து லாபத்துக்கு கொண்டு வரதும் டைப் ஆஃப் டிஸ்கிரிஷனரி தான். இதை நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை அப்படி பண்ணுற கம்பெனிஸை நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் டிஸ்கிரிஷனரி தான். இதில் சிஸ்டமேட்டிக் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறது தான், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இது சிஸ்டமேட்டிக் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி எந்த விஷயமே பார்க்க மாட்டாங்க. பேக் டெஸ்டிங், டேட்டா பேஸ்டு அப்ரோச். ஸோ ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், அதுக்கடுத்து குவான்ட் பேஸ்டு அப்ரோச், அதாவது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மெஷர் பண்ணுறது, மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டாஸை நம்ம மெஷர் பண்ணுறது. ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து ஆவரேஜே எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குது, எவ்வளோ வாலட்டைல் ஆகுது, பிரேக் அவுட் எத்தனை தடவை நடக்குது, இந்த மாதிரி டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டுமே எடுக்கிற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு அதை வந்து க்ரியேட்டிவாக வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ஸ்டைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்டிங் அப்ரோச் கண்டிப்பாக இருக்கும். பேக் டெஸ்டிங் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக ரூல் பேஸ்டு. அதாவது இந்த ரூல்ஸ் ஒரு 10 ரூல்ஸ் இருக்குன்னா அந்த 10 ரூல்ஸ் எப்போ என்ட்ரி ஆகுதோ அப்போ என்ட்ரி ஆகும், எப்போ எக்ஸிட் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகும். நமக்கு வந்து இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கவலையப்பட மாட்டோம், சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக சிஸ்டமேட்டிக் ரூல் பேஸ்டு. அந்த ரூல்ஸை வந்து மாற்றவே மாட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகாமல்
ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சிலேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அது அது அந்த நியூட்ரல் மார்க்கெட்டில், அதாவது வந்து எந்த சைடும் போகாது அப்படிங்கிற மாதிரியான நியூட்ரல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸும் இதுக்கு நிறைய இருக்குது. என்னென்னா அதை எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனி இன்னொரு வீடியோவில் நான் பண்ணுறேன். நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், வாலட்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டைல் ட்ரேடிங் தான். அப்புறம் ஆர்பிட்ராஜும் நீங்கள் இந்த ஆர்பிட்ராஜை வந்து இதோட கம்பேர் பண்ணக்கூடாது, அதாவது ஜார்ஜ் சோரோஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆர்பிட்ராஜோட வேலையும் வந்து ரிப்பீட்டடாக பிஹேவியர் வந்து சேமாக இருக்கும். சம் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல மிஸ்ப்ரைசிங் இருக்கும். ஒரு அசட்டுக்கும் இன்னொரு அசட்டுக்கும் இருக்கிற மிஸ்ப்ரைசிங், மிஸ்மேட்ச் இருக்கிறத ரிப்பீட்டட் பேட்டர்னாக நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஆர்பிட்ராஜ். சம் ஆர்பிட்ராஜ் வந்து மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷனை வச்சு நடக்கும். ஸோ அது வந்து வேற. அதுக்கடுத்து அல்காரிதமிக் ட்ரேடிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஸ்டைலில் தான் வரும். ஸ்ட்ராங்கிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் ஸ்டைலாகவும் பண்ணலாம், டிஸ்கிரிஷனரியிலையும் பண்ணலாம். இருந்தாலும் பொதுவாக நம்ம கண்ட்ரிலையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையும் பொதுவாக ஸ்ட்ராங்கிள்ஸ் அப்படிங்கிறதும் சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 920 ஸ்ட்ராங்கிள்ஸு, ஸோ ஸ்ட்ராங்கிள்ஸு இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் தான் பண்ணுறாங்க. சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் பண்ணால் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்குள்ளே தான் வரும். வாலட்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வாலட்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கில் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பொதுவாக எல்லாம் நிறைய பேர் சிஸ்டமேட்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ட்ரேடில் ஹியூஜ் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி அந்த மாதிரியான ஹியூஜ் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. ஆனால் சிஸ்டமேட்டிக்கில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம வந்து ரூல் பேஸ்டாக தான் அப்ரோச் பண்ணுவோம். நம்ம லாஸையும் லிமிட் பண்ணுவோம், ப்ராஃபிட் லிமிட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷனரியில் வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமும் சரி, இல்லை ட்ரேட் எடுக்க போகிறதுக்கப்புறமும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சர்டன் சினாரியோஸ் போயிட்டுருக்கு, குளோபலாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனரியில் சரி இன்றைக்கி ட்ரேடு வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில டைம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு வீக்குக்கே நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருப்போம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் என்ட்ரி ஆகும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரும். சிஸ்டமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்து தான். அதில் வந்து நீங்கள் வெயிட்டிங் டைம் அப்படின்ட்டுலாம் தேவை கிடையாது. அந்த ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்கில் வந்து ஒரு விஷயம். இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யார் பண்ணுறாங்க, நம்மளோட அதில் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மிக்ஸ்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மால் லாஸ் ஆகும் இந்த டிஸ்கிரிப்ஷனரியில். ஏன்னா நீங்கள் வந்து எடுக்கிற ட்ரேடிங் வந்து சின்ன சின்ன லாஸ் தான் பண்ணுவீங்க, ஆனால் ப்ராஃபிட் வரும்போது பெரிய ப்ராஃபிட்டாக எடுப்பீங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக்கில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மால் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் லாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓவராலாக ஒரு 100 ட்ரேடு, ஒரு 50 ட்ரேடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அது பாசிட்டிவ் ஈக்விட்டி கர்வாக தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? அதாவது வந்து நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டவுன் ஆகலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் ஓவராலாக வந்து க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிஸ்டமேட்டிக்கில் நடக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனரியில் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்கிற டைம் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எதுவுமே ட்ரேட் எடுக்காமல் சும்மா இருப்போம், அந்த மாதிரி டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் சிஸ்டமேட்டிக் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க. எக்ஸாம்பிள் டெய்லியும் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 920 ஸ்டாடில் எடுத்துங்க. டெய்லியும் 920க்கு ஸ்டாடில் வந்து நம்ம போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 30% ஆர் 50% போட்டுருவோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி இந்த 920 ஸ்டாடில் அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்படி ட்ரெண்டிங்கில் இல்லாத நாள் வந்து எது ட்ரெண்டிங் இருக்கிறனால நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் எல்லா நாளுமே ட்ரேடு பண்ணியே ஆக வேண்டியது இருக்கும். ஏன்னா மாதத்துக்கு வந்து 20 நாள் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த 5 நாளில் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேஸ் ஒரு 2-3 டேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட்டே கொடுக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம ட்ரேடு பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா மீதி எல்லா நாளும் லாஸ் தான் ஆகும். அப்போ நம்ம ஓவராலாக லாஸில் தான் இருப்போம். அதில் வந்து என்றைக்கு வந்து அது ப்ராஃபிட் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆனால்
100 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதில் வின்னிங் ரேஷியோ எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ப்ராஃபிட் வரும். அதனால் வந்து நீங்கள் அந்த 100 ட்ரேடையுமே எடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து நடுவில் இந்த ட்ரேடு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் ஒரு விஷயம். அதனால தான் மோஸ்ட்லி அல்காரிதமிக் ட்ரேடிங்கை ரன் பண்ணிடுறாங்க. ஸோ கோடிங் எழுதி நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டெய்லியும் அதை டிசிப்ளினாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிஷனரி பொறுத்த வரைக்கும் லோ கேபிட்டல் பாசிபிள், சிஸ்டமேட்டிக்லேயும் லோ கேபிட்டல் பாசிபிள் தான். ஆனால் என்னென்னா பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எவ்வளோ லாஸ் வருங்கிறது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த ரிட்டர்னுக்கு என்ன அளவுக்கு கேபிட்டல் நீங்கள் போட்டால் உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டான ப்ராஃபிட் அமௌண்ட் வரும் மாதம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணணும். அப்போ பெரிய கேபிட்டல் இருக்கிற வரைக்கும் அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரா டவுன் ரேஷியோவும் வரும். கேபிட்டல் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் போனீங்க அப்படின்னா ட்ரா டவுன் ரேஷியோவில் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரா டவுன் ரேஷியோ எவ்வளவோ அதுக்கு டபுள் மடங்காக இருக்கணும். இந்த ட்ரா டவுன் ரேஷியோன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் அண்ட் நாலேஜ் பேஸ்டு ட்ரேடிங் டிஸ்கிரிஷனரி. இது வந்து கம்ப்ளீட்டாக அனலிட்டிக்ஸ் அண்டு டேட்டா பேஸ்டு அப்ரோச். எப்படி அதை பேக் டெஸ்ட் பண்ணணும், எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டிஸ்கிரிஷனரிங்கிறத வந்து நீங்கள் குளோபலாக எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், எக்கனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து வேணும். இப்போது குளோபல் ஸ்கோப் வந்து டிஸ்கிரிஷனரிக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்கனாமிக்ஸுங்கிறது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பேஸ் ஃபண்டமெண்டல். எல்லா நாட்டோடைய சென்ட்ரல் பேங்க்கும் எல்லா நாட்டோடைய பாலிசிஸும் எல்லாமே எக்கனாமிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நாட்டில் எக்கனாமிக்ஸ் படித்தாலும் அமெரிக்காவில் போய் நீங்கள் ட்ரேடு பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் என்ன, பணத்தோடைய மதிப்பு எல்லாமே குளோபலாகவே வந்து சேம் தான் இருக்கும். ஆனால் சிஸ்டமேட்டிக்கில் வந்து அப்படி கிடையாது. சிஸ்டமேட்டிக் வந்து லோக்கல் அண்ட் லிமிட்டட் மார்க்கெட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷனில் மார்க்கெட்டில் நீங்கள் பில்டு பண்ணுறீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ராட்டஜி வந்து S&P 500லையோ இல்லை வந்து குளோபலில் டோ ஜோன்ஸ்லையோ ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா அங்கே மார்க்கெட்டில் அந்த இடத்துல டேட்டா என்ன இருக்கோ அதை நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் டேட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. அப்போது அந்த ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒரு நிஃப்டி 50 ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிங்கன்னா மேபி ஒர்க் ஆகலாம். ஆனால் அதுக்கு பேக் டெஸ்ட் அந்த டேட்டா வச்சு பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து இதோட லிமிட்டேஷன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிஷனரி வந்து அடாப்டபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மாறிக்கலாம். குளோபல் மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பையோ செல்லோ நீங்கள் மாற்றிக்கலாம். புல்லிஷ்லேருந்து பேரிஷ் இந்த மாதிரி கண்டிஷன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம். இது வந்து மாற்றுறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு ரூல்ஸ் மாறும், அப்போது வந்து ப்ராஃபிட்டு மாறிடும். அதனால் டேட்டா இல்லாமல் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு கிளியராக சொல்லணும்னா இந்த இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டியோட அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட NSE ட்ரேடிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் டிஸ்கிரிஷனரி ட்ரேடருக்கு பெரிய ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா, ஆனால் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் எல்லாமே அந்த இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 6 மணிக்கு மேலே ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 3 மணிக்கு மேலே மார்க்கெட்டு 11 மணி வரைக்கும் ரன் ஆச்சுன்னா அந்த டைமில் என்ன நடக்குங்கிற டேட்டா வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா அது இப்போ தான் அந்த மார்க்கெட்டே புதுசாக ஸ்ட்ரக்சர் மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து என்ன நடக்குங்கிறது தெரியாதனால அந்த டேட்டாவும் இல்லாதனால அவங்களால வந்து அதை டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அடாப்டபிலிட்டிக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால இது சிஸ்டமேட்டிக் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸை தான் மெயினாக வந்து அதை ஸ்கிப் பண்ண மாட்டோம். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கும் ஸ்கிப் பண்ண மாட்டோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸு, குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸு, கரண்ட் சினாரியோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனாலும் ஒரு ரூல் பேஸ்டாக மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, அதுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸையும் சிஸ்டமேட்டிக் ட்ரேடையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி ஒரே ட்ரேடில் பெரிய ரிஸ்க் எடுக்கவும் முடியாது, அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ் ஆகிட்டு இருக்கவும் முடியாது ஸ்மால் ட்ரேடில். அதனால் வந்து என்னென்னா நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரூல் பேஸ்டாக செட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை
அதை வந்து என்னென்ன மார்க்கெட் கண்டிஷனுக்கும் என்னென்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது, குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் மேக்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் மேக்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க பார்க்குறோம். நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அந்தந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பில்டு பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி 2-3 ஸ்ட்ராட்டஜிஸையும் சைமல்டேனியஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா நம்மளோட டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல். நம்மளோட சேனல்லையும் சரி, கோர்ஸ்லையும் சரி, எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.